அண்மை செய்தி. பாமகவில் தலைவர் யார் என போட்டி எழுந்த நிலையில் தற்போது அது தொடர்பான வழக்கை முடித்து வைத்திருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பாமகவின் தலைவர் யார் என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அது தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது முடித்து வைத்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கடிதங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். பாமக வழக்கு தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சியை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிட முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடிதங்கள் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது எனவும், அங்கீகரிக்கப்படாத கட்சியின் உரிமை கோரல் விவகாரத்தில் ஒரு சாரரின் கருத்தை பெற்று தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது, அது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்திற்குள் வராது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி உரிமை கோரல் விவகாரத்தில் சிவில் நீதிமன்றத்தை அணுக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு முடித்து வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்திருக்கின்றது. எனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால்தான் அது குறித்து தேர்தல் ஆணையம் விரிவாக உள்ளே செல்ல முடியும். பாமகவை பொறுத்தவரையிலே தற்போது அவர்கள் அங்கீகாரத்தை இழந்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தில் வெறும் பதிவு செய்த கட்சியாக மட்டும்தான் இருக்கிறது. எனவே உங்களுக்கு மேற்கொண்டு தீர்வு வேண்டும் என நீங்கள் கருதினால் நீங்கள் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பாமகவினுடைய இந்த வழக்கு என்பது தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய சாராம்சத்தை சுருக்கமாக பார்க்க வேண்டுமானால், பாமகவினுடைய தலைவராக அன்புமணியே தொடர்வார் என்று தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்திருந்தது. அது மட்டுமில்லாமல் பாமகவின் சின்னமான மாம்பழமும் அன்புமணிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து டாக்டர் ராமதாஸ், நான் தான் இந்த கட்சியின் தலைவர், அன்புமணியுடைய பதவி காலம் நிறைவடைந்து விட்டது, எனவே தலைவர் பதவியை நானே எடுத்துக்கொண்டேன், இனி நான் தான் இந்த கட்சியின் தலைவர் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். அதனை தேர்தல் ஆணையம் ஏற்காத நிலையில் அன்புமணி தரப்புக்கு பாமக ஒதுக்கப்பட்ட நிலையில் அதனை எதிர்த்து அவர் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். நீதிமன்றத்தில் தங்கள் தரப்பு நியாயங்களை முன்வைத்திருந்தார். அதே நேரத்தில் அன்புமணியும் தங்கள் தரப்பு நியாயத்தை முன்வைத்திருந்தார். பெரும்பான்மை நிர்வாகிகள் தங்கள் பக்கம் இருப்பதையும், பொதுக்குழு மூலமாக தான் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதையும் நீதிபதிகள் முன்னால் தெரிவித்தார். எனவே இந்த விவகாரத்திலே தேர்தல் ஆணையம் அதிகமாக செல்ல முடியாது. பாமக ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி. இதற்கு மேல் உங்களுக்கு தீர்வு வேண்டுமானால் நீங்கள் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடிக்கொள்ளுங்கள் என்று கூறி வழக்கை முடித்து வைத்து விட்டார்கள். கட்சி உரிமை கோரல் தொடர்பான விவகாரத்தில் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். மேலும் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.